இப்ப பாத்தீங்கன்னா, ரீசென்ட்டா எல்லாரும் கேட்கிற ஒரே கொஸ்டின் என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோ ஏங்க இவ்ளோ கம்மியா இருக்கு? அப்படின்னு கேட்கறாங்க. இது ஏன் கேட்கறாங்கன்னா, ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, ஐஆர்டிஏலயே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல பார்த்தோம்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜெனரல் கம்பெனி, இல்லை வந்து ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தோட செட்டில்மெண்ட் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது ரெண்டு விஷயம். ஒன்று என்னன்னா, கவர்மெண்ட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் 95% அந்த மாதிரி செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கு. பிரைவேட் கம்பெனிஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து லெஸ் தென் 80, 70 ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? அது ஏன் அப்படி இருக்கு, ரிஜெக்ஷனுக்கான ரீசன் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வேற, லைஃப் இன்சூரன்ஸ் வேற. லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ்ல எடுத்திருந்தோம்னா அதில் லைஃப் இன்சூரன்ஸ்ல வரும். அதுல பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பிரைவேட் பப்ளிக் எனி கம்பெனி செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 95, 97, ஈவன் நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல 99% கூட மெயின்டைன் பண்றாங்க. அது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒன் டைம் ஈவெண்ட், நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம கிளைம் கேட்க போறோம். ஒரே ஒரு டைம் தான் கேட்க போறோம். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நம்ம கிளைம் வந்து கேட்க போறது கிடையாது. அதனால மோஸ்ட் ப்ராப்ளி அது செட்டில் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா 95, 99, 98, 99 வரைக்கும் இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது அப்படி கிடையாது. நம்ம ஒரே ஒரு பாலிசி எடுத்துட்டு ஒரே வருஷத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியில 4 பேத்துக்கு சேர்த்து ஒரே பாலிசி எடுத்திருந்தோம்னா 10 கிளைம் கூட நம்ம போகலாம் ஒரே வருஷத்துல. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 10 கிளைம் கூட நம்ம போகலாம். ஸோ கிளைம்ஸ், நம்பர் ஆஃப் கிளைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசிக்கு நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ மெயின் ரிஜெக்ஷனுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா 3 ரீசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஏன் ரிஜெக்ஷன் வரலாம் அப்படின்னா, ஒரு சில டைம் என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு ஃபீவருக்கு, நம்மளுக்கு உடம்பு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவோம், ஓபிடியில் பார்ப்போம் நம்ம. ஸோ அங்கே இருக்க ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அட்மிட் ஆகி செக் பண்ணுங்க, நம்ம எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி அனுப்புகிறோம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு அட்மிஷன், ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணி நீங்கள் கிளைம் போட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ரீசன் ரொம்ப கிளியரா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு கிளைம்ஸ் ஹானர் பண்ணுவாங்க. ஸோ இதனால ரிஜெக்ஷன் நிறைய வருது. ஓகேங்களா? அதாவது தேவையில்லாத விஷயத்துக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா அந்த கிளைம்ஸை செட்டில் பண்ண மாட்டாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தேவை, ரீசன் தேவை தான். ஓகேங்களா? அதுக்காக நம்ம அட்மிட் ஆயிருப்போம், ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில தேவையில்லாத டெஸ்ட், ஆப்ஷனலான டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தாலே அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிஷ்னலாக அட்வான்ஸ்டு டெஸ்ட்னு சொல்லிட்டு சிடி டெஸ்ட், எம்ஆர்ஐ அந்த மாதிரி தேவையில்லாத டெஸ்ட் எழுதுனாங்க அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்கான காஸ்ட்டை மட்டும் பார்ஷியலாக டிக்ளைன் பண்ணுவாங்க, பார்ஷியலாக தான் செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசன் ஒன்று இருக்கு. தேர்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரிஜெக்ஷன் ரீசன் கிளைமுக்கு ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை நம்ம மறைக்கிறது. அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு புது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறேன்னா உங்களை கேட்பாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து தெரியாதனால வந்து அதை சொல்லாமல் விட்டுறாங்க. ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சும், நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் ஹைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது கிளைம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, இல்லை ப்ரீமியம் அதிகமாக பே பண்ண சொல்லுவாங்களோ, நல்ல பிளான் கொடுக்க மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருந்தும் கூட ப்ரீ எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸை ஹைட் பண்ணி பாலிசி வாங்கிறாங்க. ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் அது ரிலேட்டடாக நீங்கள் ஃபியூச்சரில் கிளைம் பண்ணும்போது இன்கேஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட அந்த கிளைம்ஸை ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க. 100% கிளைம் கொடுக்கவே மாட்டாங்க. செகண்டு, அந்த இஷ்யூ ரொம்ப சீரியஸான இஷ்யூ நீங்கள் ஹைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பாலிசியை இம்மிடியட்டாக டெர்மினேட் பண்ணிட்டு உங்களோட ரீஃபண்டு, அதாவது நீங்கள் பே பண்ண ப்ரீமியமை ரீஃபண்டு கூட பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் சீரியஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, மைனர் இஷ்யூனா அது மட்டும் செட்டில் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அந்த பாலிசியில். ஓகேங்களா? ஆனால் சீரியஸ் இஷ்யூங்க போது உங்கள் பாலிசியே டெர்மினேட் ஆகிடும். ஸோ இந்த 3 ரீசன்னால மட்டும்தான் கிளைம்ஸ் டிக்ளைன் ஆகுது, கிளைம்ஸ் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா,
தேவையான ரீசனுக்கு மட்டும் அட்மிட் ஆகுறது. ஓகேங்களா? கட்டாயம் நம்மளால முடியல, வேற வழி இல்ல அப்படிங்கும்போது, இல்ல உண்மையாலுமே வந்து ஒரு சர்ஜரி, ஹாஸ்பிட்டலைசேஷன், ஆக்சிடென்டல்ஸ் அந்த மாரி தேவை இருந்தா மட்டும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் அட்மிட் ஆகணும். ஓகேங்களா? அப்ப மட்டும் தான் கிளைம் கேட்க முடியும். அது ஆஸ் பர் த கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா, தேவையான ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் பண்றாங்களா ஹாஸ்பிட்டல்ல அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். சரி, டாக்டர் தான் சொல்றாங்கன்றதுக்காக நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஓகே ஓகேன்னு சொன்னோம்னா, கேஷ்லெஸ்ஸா இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்களுக்கு எல்லா கிளைமும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா இன்கேஸ் கேஷ்லெஸ் இல்ல, நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் போறோம், அதாவது நம்ம பே பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பில்லை வந்து நம்ம ரீஇம்பர்ஸ் பண்ணும்போது டெஃபினட்டா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல பார்ஷியலா டிக்ளைன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? தேர்டு, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ். இதுதான் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஹைட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது நம்மளுக்கு சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ அப்படி நம்மளுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸையும் ஹைட் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த கிளைம் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சின்னு வரும்போது இன்கேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம் கிளைம் வந்துடும் சொல்லி, அப்போ டிக்ளைன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ தயவு செஞ்சு ப்ரீ எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஹைட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இன்னொன்று வந்து நிறைய பேர் கேட்குறது, ஏன் கவர்மெண்ட் கம்பெனிஸில் வந்து செட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது, 80%, 85% இருக்குது, ஆனால் ப்ரைவேட் கம்பெனிஸில் ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் கம்பெனிஸ் நீங்கள் வந்து நியூ இந்தியா, நேஷனல் இன்சூரன்ஸ், ஓரியண்டல், நீங்கள் அந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட மேஜர் பாலிசி சோர்சஸ் பார்த்தீங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் தான். அதாவது கார்பரேட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்காக கொடுப்பாங்க, குரூப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கிடையாது. வெளியே பிரைவேட் கம்பெனிஸ்லாம் கொடுக்கறது ரீட்டைல் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். கம்பெனியில் உங்களுக்காக உங்கள் எம்ப்ளாயர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது வந்து குரூப் பாலிசிஸ். ஓகேங்களா? குரூப் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் பீரியட் எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்னைக்கு உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்களா, இன்னையிலிருந்து உங்களுக்கு பாலிசி எலிஜிபிள்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டே ஒன்னே எனி இஷ்யூஸ்க்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பேரண்ட்ஸ், இன்லாஸ் யாருக்காக இருந்தாலும் எனி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். எந்த வெயிட்டிங் பீரியடும் கிடையாது, ஸ்பெசிஃபிக் இல்னஸ் கண்டிஷன்ஸ் கிடையாது, எந்த கண்டிஷன்ஸுமே லிட்ரலாக கிடையாது. அதுதான் குரூப் பாலிசிஸ். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸோட மேக்ஸிமம் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா குரூப் பாலிசிஸ். அதனால அவங்களோட கிளைம் ரிஜெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த செட்டில்மெண்ட் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸுக்கு 85, 90, 95% ஒரு சில கம்பெனிஸ்க்கு இருக்கு. ஆனால் ரீட்டைல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ் கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதனால மேஜரான ரீட்டைல் இன்சூரன்ஸ் பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட போறதுனால அவங்களோட ரேஷியோஸ் கம்மியாக இருக்கு. ஓகேங்களா? அவங்க வேலிடான ரீசன் ஒரு சில டைம் வந்து தேவையில்லாமல் வேலிட் ரீசன் கூட ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி டிக்ளைன் பண்ணாங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து அதை எஸ்கலேட் பண்ணலாம். ஈவன் வந்து கவர்மெண்ட் ஐஆர்டிஏ இருக்கு, அங்கெல்லாம் கூட நீங்கள் எஸ்கலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது. நிறைய பேர் இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸை சஜஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் கவர்மெண்ட் கம்பெனிஸ் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை ஜென்ரலாக யாருமே அப்படின்னு கேட்டால், ரீட்டைல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்ஸ் எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ப்ரைவேட்டையும் கவர்மெண்ட்டையும் இப்போ கம்பேரே பண்ண முடியாது. ப்ரைவேட்டில் தான் வந்து பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஈவன் ப்ரீமியம் வைஸ் பார்த்தா கூட கவர்மெண்ட் கம்பெனிஸோட வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மிலாம் நினைக்காதீங்க. பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட கவர்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பெனிஃபிட்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமும் அதிகம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பிரச்சனையும் இருக்கனால தான் நீங்கள் வெளியே ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் போய் பார்க்கும்போது மேக்ஸிமம் பீப்புள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? நீங்கள் டாப் மோஸ்ட் ஒன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் எந்த கம்பெனியில் வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் ப்ரீ எக்ஸிஸ்டிங்கை தயவு செஞ்சு ஹைட் பண்ணாதீங்க. அது ஹைட் பண்ணீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன்.